பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. இதை பங்கோர மக்கள் ஆசீர்வதிங்க. இயற்கை கால சாதம் கரடு தடையெல்லாம் கிடைத்து உடைய நாமத்தை மையப்படுத்த ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை வீழ்ப்பிக்கட்டும், விடுதலை பெறட்டும். என்னை மறித்து முற்றிலுமா நீங்கள் பேசுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய தூதுகளாக மாறட்டும். என் வாயோடு இருந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சகல காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையிலும் உங்களை நிரப்புவாராக. உங்களுடைய களஞ்சியங்களை புரணமாய் நிரம்பட்டும். உங்கள் ஆலைகளை திராட்சை ரசம் புரண்டு ஓடட்டும். கர்த்தர் உங்களை விளைவின் எல்லா முதற் பழையனுடைய தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ண நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னாரே. கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இப்போ இறை வார்த்தைக்கு போகலாம். நீதிமொழி 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இன்னொரு வசனம் பாரு, 2:3. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவையும் கண்டடைவாய். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறது இன்னதென்று அறிஞ்சு உணரணும். நிறைய பேர் நினச்சிட்றாங்க கர்த்தருக்கு பயப்படுற அப்படி பயந்து நடுங்கிறது ஒடுங்கிறது. அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுங்கிறது ஆண்டவர் வெறுக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுற அர்த்தம். அடுத்து அது நேசத்தின் அடையாளமாக வரணும், அன்பின் அடையாளமாக வரணும். அது சும்மா ஒரு பயப்படுதல்னா, இப்போ சிலர் பாருங்கள், நம்ம பார்த்த உடனே பயப்படுற மாதிரி இருப்பாங்க, பிறகு அவங்க காரியங்களை அது நடிக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் பயப்படுறதுனா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நேசம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட அன்பு நமக்கு வச்சுருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ரட்சித்தார். யாரும் நம்மளை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நேசித்தாரே, யாரும் விடுவிக்க முடியாத, யாருமே நமக்கு இல்லாத நேரம் நமக்கு தாயா தகப்பான நின்றாரே. அந்த பேர அன்பில் இருக்கணும். யோசிப்பு பாருங்க, ஆண்டுடைய அன்புல நான் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன்னு சொன்னார். ஆனால் பயபக்தியாக வாழ்ந்தார். யோனா நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன்னு சொன்னார். ஆனால் பயபக்தியாக வாழலை. வார்த்தையில் இருந்தது, வாழ்க்கையில் இல்லை. யோசிப்பு வாழ்க்கையில் வார்த்தையில் இருந்தது, வாழ்க்கையில் இருந்தது. யோனா வாழ்க்கையில் அநேகர் கடல் கொந்தளிப்பில் தத்தளித்தாங்க. யோசிப்பு வாழ்க்கையில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால் 2 பேரையும் முன்ன வைக்கிறேன். நீங்கள் யார் வார்த்தையில் இல்லை வாழ்க்கையில் செயல்பட்டாங்க இல்லையா, அந்த அனுபவத்துக்கு வாங்க. ஆண்டவரை முதலாவது அவருக்கு பயப்படுற பையன் என்னதென்று அறிஞ்சு பிறகு அவர் அறிகிற அறிவில் வளருங்க. அவருக்கு பயப்படுறது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதை தெரியணும். ஆண்டவருக்கு பயப்படுறதுனா எப்படிப்பட்ட, அது அன்பில் வளருது. அவர் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு. நம்ம ஒரு பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நம்ம மீது அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தால் தான் நேசிப்பாங்க, நன்மை செய்கிறவனாக இருந்தால் நேசிப்பாங்க. மற்ற எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லைன்னா நம்மளை தூக்கி எந்த நேரத்தை எரிஞ்சிருவாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் எந்த ஒரு நன்மையும் நம்மால் ஆண்டவருக்கு இல்லையே, நம்மளால் என்ன பிரயோஜனம் அவருக்கு இருக்குது, ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தார், அதை யோசிச்சு பாருங்க. நம்மளை யாருமே நேசிக்கல, அதை அவர் நேசித்தார். நம்மளை யாரும் எடுத்து பயன்படுத்தல, அதனால அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். நம்ம வேலி வாக்கினவர் அவர் தான். அவர் நம்மோடு இருக்கிறதா வேலி, அதை வெடிக்க கூடங்க. அதான் அவருக்கு பயப்படுற பயம். இதை புரிஞ்சு அவருக்கு வாழுங்க, அவர் பிரியமாக வாழுங்க. அதான் பயப்படுற பயங்கிறது. அந்த அன்பின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் இருக்கணும். அந்த அன்புக்கு இணையாக வாழுங்க. அதான் அவருக்கு பயப்படுற பயங்கிறது. யோசேப்பு அப்படி வாழ்ந்து காமிச்சார். அதனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். அவனால் இஸ்ரேல் 70 பேரும் வாழ்ந்தாங்க இல்லையா. ஒரு இஸ்ரேல் சாம்ராஜ்யம் காக்கப்படுவதற்கு ஒரு அதிபதி தேவை. அந்த நாட்களில் பஞ்சத்திலிருந்து காக்கப்படுவதற்கு யோசேப்பை ஒரு பாத்திரமாக காரணம், யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். ஆண்டவரை பயப்படுத அவர் அறிந்து அறிவியலை வளர்ந்தான். இந்த செய்தி கேட்குற நீங்கள் முதலாவது ஆண்டவர் அறிய, அவர் அறிஞ்சு அந்த அன்பில் வளருங்க. அவர் பயப்படுற பயத்தில் வளருங்க.
அதுதான் இன்றைக்கி நம்ம அதாவது ஆண்டவரை அறிய அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட நேசம் நம்ம மேலே வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத அறிய. அவர் அறிகிற அறிவு நமக்கு வேணும். வேறு என்ன உலகத்தில் எல்லா அறிவும் இருக்குது, அந்த அறிவை கொண்டு கடவுளை அறிய முடியாது. ஆண்டவர் தான் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேங்கிறார். உலகத்தில் எல்லா தெரிந்து கொள்வதும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், அது ஒரு பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அப்படிப்பட்டது தான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை, யூசன் துறோன்னு தூக்கி போட்டாங்க, தேவையில்லைன்னு தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துல கத்து நின்று நம்மளை அவர் பிரயோஜனமாக்கி வச்சிருக்கிறாரு, அவர் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. அந்த அன்பை உணர்ந்து அவருக்கு பயந்து வாழுங்க. ஜெபிக்கிறேன். நல்ல பிதா நன்றி சொல்லிக்கிறோம். ஆண்டவர் ஞானத்தை தர்றாரு, அவருக்கு பயப்படுற பயத்தை அறிஞ்சு அந்த அறிவில் வளருங்க, உணர்ந்து வாழுங்க. அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுற இன்னதென்று அறிந்து அதில் வளரணும். அவர் பயப்படுற பையன் இன்னதென்று தெரியாமல் வளர்றதுல பிரயோஜனம் இல்லை. அது ஒரு அன்பு, அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. பாவியாக இருக்குல்ல, கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார், அவ்வளோதான். அந்த அன்புக்கு ஈடாக, அந்த அன்புக்கு அன்பாக இருந்து அவருக்கு பயப்படுற பயத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிங்க. பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து பலருக்கு ஆசீர்வாதமாக வாழுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.